Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 11, The Lion Roars. லூசியும் எட்மண்டும் சேர்ந்து அங்கே தூங்கிட்டு இருந்த மித்த எல்லாரையும் திரும்பவும் எழுப்பி விட்டுருவாங்க. 4வது முறையாக லூசி திரும்ப அந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம். என்னால் எதையும் பார்க்க முடியலையே, உனக்கு ஏதாவது தெரியுதா சூசன் அப்படின்னு பீட்டர் கேட்பான். அஃப்கோர்ஸ் இல்லை, என்னால் எதையும் பார்க்க முடியல, ஏன்னா அங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, அவள் சும்மா கனவு கண்டுட்ருக்கா, பேசாமல் படுத்து தூங்கு லூசி அப்படின்னு சூசன் எரிச்சலாக சொல்லும். நீங்கள் யாரும் வரலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானாக அவர் கூட தனியாக கிளம்பி போகிறேன் அப்படின்னு லூசி சொல்லிடும். லூசு மாதிரி பேசாத லூசி, அஃப்கோர்ஸ் நீ தனியாலாம் போகக்கூடாது, அவளை விடாத பீட்டர், அவள் சும்மா சேட்டை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சூசன் சொல்லும். அவள் மட்டும் போகிறானா கண்டிப்பாக நானும் போவேன், போன தடவை அவள் சொன்னது எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். அவள் சொன்னது சரியாக தான் இருந்துச்சு, எனக்கும் தெரியும், அண்ட் இன்றைக்கி மார்னிங்கும் அவள் சொன்னது தான் கரெக்டாக இருந்தது, நம்ம கீழே இறங்கி போய் எந்த பிரயோஜனமுமே இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ராத்திரி நேரத்தில் அண்ட் எதுக்காக அஸ்லான் எங்களோட கண்களுக்கு தெரிய மாட்டுறாரு, எப்போவுமே அந்த மாதிரி இருந்ததே இல்லையே, அண்ட் டிஎல்எஃப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பீட்டர் கேட்பான். ஓ, நான் எதுவுமே சொல்லலை, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் கிளம்புறீங்கன்னா நானும் உங்கள் கூட வருவேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போ பிரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹைக்கிங் கூட தான் போவேன், என்னோட டியூட்டி ஹைக்கிங்குக்கும் கிங் காஸ்பியனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அங்கே பாருங்கள், அஸ்லான் அவரோட காலை வச்சு கிரவுண்டில் அடிச்சிட்டு இருக்காரு, நம்மளை சீக்கிரமாக வர சொல்கிறாரு, நான் இப்போவே கிளம்புறேன், அட்லீஸ்ட் நானாவது போகணும் அப்படின்னு லூசி சொல்லிடும். எங்கள் எல்லாரையும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நாங்கள் 4 பேர் முடியாதுன்னு சொல்கிறோம், நீ மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்க, அண்ட் இங்கே இருக்கிறதுலே நீ தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சூசன் சொல்லும். ஓ கமான் அப்படின்னு எட்மண்ட் இப்போ எரிச்சலாக உரிமிக்கிட்டு இருப்பான். நம்ம கிளம்பி போவோம், நம்ம போகலைன்னா நமக்கும் நிம்மதியே இருக்காது அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா, அவன் கம்ப்ளீட்டாக இப்போ லூசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். சரி அப்போ கிளம்பலாம் வாங்க அப்படின்னு பீட்டரும் இப்போ எந்திரிச்சிருவான். அவனோட வாள், அவனோட அந்த மெயில் ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருப்பான், ஹெல்மெட் எல்லாத்தையும். மித்தவங்களும் இப்போ அவங்களோட ஹெல்மெட்டு அந்த வாள் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூசன் தான் ரொம்ப மோசமாக அங்கே எரிச்சல் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் லூசி மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் மிரட்டி நான் மட்டும் இங்கே இருக்கிறேன், வேணும்னா நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஹைக்கிங்கோட கட்டளையை ஒபே பண்ணுங்க யோ மெஜஸ்டி அப்படின்னு ட்ரம்கின்னும் சொல்லிட்டு அவரும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி நிற்பாரு. இவங்க எல்லாருமே இப்போ ரெடி ஆயிடுவாங்களா, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே முன்னாடி அஸ்லான் இவங்களுக்கு ஒரு 30 அடிக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாரு, ஸ்லோவாக நடந்து போயிட்டுருப்பாரு. அஸ்லானை ஃபாலோ பண்ணிவிட்டு லூசி போகும், லூசியை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க யார் கண்களுக்குமே அஸ்லான் தெரிய மாட்டார்ல, ஸோ லூசி எந்த டைரெக்ஷனில் போதோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களும் மிச்ச 4 பேரும் வந்துட்டுருப்பாங்க. அவர் இவங்க கண்களுக்கு இன்விசிபிளாக மட்டும் இல்லை, ஒரு துளி சத்தம் கூட கேட்காது, அவர் அங்கே முன்னாடி நடந்து போகிறாருல அந்த காலடி சத்தம் கூட கேட்காது. டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்களா மரங்கள், அவங்களுக்கு நடுவில் இவங்க எல்லாரையுமே அவர் கூட்டிகிட்டு போவார். லூசி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும், லூசியை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த மரங்கள் டான்ஸ் ஆடுதா என்னன்னு கூட இவங்க யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் அந்த கார்ஜ் இருக்குல்ல, இந்த காட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த கார்ஜோட எஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதாவது முன்னாடி ரஷ் ரிவர் ஓடிட்டு இருந்ததில் அந்த ஓடிட்டு இருந்த ஆறு இப்போது அங்கே ஓடிட்டு இருந்த இடமே இப்போ நல்லா 2ஆக பிளந்து ரொம்ப தாழ்வான பள்ளத்தாக்காகி கீழே தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல, அந்த கிளிஃபுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாரா. ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நடந்து போய்கிட்டே இருப்பார். பார்த்தா டக்குன்னு அங்கே மரங்களாக இருக்கும், சின்ன சின்ன மரங்களாக இருக்குமா, அதுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே கீழே குதிக்கிற மாதிரி பண்ணுவாரா. லூசி வேக வேகமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும். அதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இந்த கிளிஃப்ல இருந்து அவர் கீழே குதிச்சிட்டாரா அப்படின்னு. பார்த்தா அந்த மரங்களுக்கு நடுவில் கீழே இறங்கி போகிறதுக்கு குட்டியாக ஒரு பாதை இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவாகவே உருவாகி இருக்குமா. அந்த வழியாக அஸ்லான் முன்னாடி போயிட்டுருப்பாரு. லூசி அப்படியே அங்கே நிற்குமா, அவர் திரும்பி லூசியை பார்ப்பார், அவரோட கண்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லூசி வேறு எதை பற்றியுமே நினைக்காது, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுவும் கீழே இறங்கிரும். பின்னாடி இருந்து எட்மண்ட், பீட்டர், சூசன் எல்லாரும் பயங்கரமாக கத்துவாங்க, லூசி 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 அப்படின்ட்டு சரியாக கத்துவாங்க. வேக வேகமாக ஓடி வந்து பார்ப்பாங்களா, பார்த்தா கீழே லூசி இறங்கி போயிட்டுருக்கோம். அங்கே பாதை இருக்கிறதையே அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. எட்மண்ட் தான் மொத்த ஆளாக லூசியை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இறங்குவான். அவள் சொன்னதுக்கு சரிதான், இங்கே ஒரு பாதை இருக்குது கீழே வாங்க அப்படின்னு அவன் கத்துவான். அதுக்கப்புறம் தான் இவங்களும் இறங்குவாங்க. அது தூரம் அந்த வழியில் போயிட்டுருக்கும் போதே அங்கே பாருங்க அப்படின்னு எட்மண்ட் ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்துவான். அங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி அந்த நிழல் அங்கே போயிட்டு இருக்குதுல, அதை பாருங்க அப்படின்னு அவன் சரியாக கத்துவான். அது அவரோட நிழல் தான் அப்படின்னு லூசி சொல்லும். நான் உன்னை நம்புறேன் லூ, நீ சொன்னது தான் சரி, நான் எப்படி இதை முன்னாடியே பார்க்காம விட்டேன்னு எனக்கே தெரியலை, ஆனால் அவர் இப்போ எங்கே அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். அஃப்கோர்ஸ் அவரோட நிழல் கூட தான் அவர் இருக்காரு, உன்னால் அவரை பார்க்க முடியலையா அப்படின்னு லூசி கேட்கும். வெல், நான் அவரை பார்க்குற மாதிரி தான் நான் நினச்சேன் ஃபார் அ மொமெண்ட், பட் அது ஒரு மாதிரி வெளிச்சமாக மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஃபியூ மினிட்ஸ்லேயே அவங்க அந்த பள்ளத்தாக்கோட கீழே வந்து லேண்ட் ஆயிடுவாங்க, அந்த பாட்டம்க்கே வந்துடுவாங்களா. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியோட சத்தம் ஃபுல்லாக அவங்களுக்கு கேட்கும்.
அவ்வளோ டெலிகேட்டாக ஒரு பூனை மாதிரி அஸ்லான் அந்த ஓடையில் அங்கங்கே கல்லாக இருக்கும்ல அதில் காலை ஊண்டி நடந்து போவார். அந்த ஓடையோட நடுவில் போய் நின்றுட்டு கீழே குனிஞ்சு அந்த தண்ணியை குடிப்பாரா, அவரோட தலையை நிமித்தி இவங்களை திரும்பி பார்ப்பாரா. இந்த டைம் எட்மண்டோட கண்களுக்கு அஸ்லான் தெரிஞ்சிருவார். ஓ அஸ்லான் அப்படின்னு அவன் கத்திட்டு வேக வேகமாக அவரை பார்த்து ஓடுவான். ஆனால் அந்த சிங்கம் இப்போ வேக வேகமாக ஆப்போசிட்டில் இன்னொன்று ஒரு ஸ்லோப் இருக்கும்ல, அந்த பள்ளத்தாக்கில் மேலே ஏறி போகிறதுக்கு அங்கே பார்த்து வேக வேகமாக ஏற ஆரம்பிச்சிருவார். பீட்டர் பீட்டர் உன் கண்களுக்கு அவர் தெரியாரா அப்படின்னு எட்மண்ட் கத்துவான். எனக்கு ஏதோ தெரியுது, ஆனால் இந்த நிலா வெளிச்சத்தில் அது ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்குது. சரி வாங்க போகலாம், அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பீட்டரும் கத்துவான். எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அஸ்லான் அந்த கார்ஜோட இவங்க இப்போ இறங்கி வந்திருக்காங்களா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த செங்குத்தான இன்னொன்று ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும்ல, அதை பார்த்து மேலே ஏற ஆரம்பிச்சிருவார். அந்த ஹோல் ஜேர்னியுமே ரொம்ப ஆடாக ஒரு மாதிரி கனவு லோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போது சூசன் அண்ட் அந்த குள்ள மனிதரை தவிர அவங்க எல்லார் கண்களுக்கும் பீட்டர், எட்மண்ட் அண்ட் லூசி இவங்க 3 பேர் கண்களுக்குமே அஸ்லான் தெரிய ஆரம்பிச்சிருவார். அவர் இப்போ வேக வேகமாக அந்த இன்னொன்று ஒரு செங்குத்தான அந்த பாறை இருக்கும்ல, மேலே ஏறி போய்கிட்டு இருப்பாரா. இந்த பாதை ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருந்தது, அவங்களுக்கு ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் லூசி வேக வேகமாக அஸ்லானை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது மேலே நல்லா உச்சிக்கு போன உடனே அவரோட கால்களும் அவரோட வாலும் மறையும். லாஸ்ட்டாக லூசி ரொம்ப எஃபோர்ட் போட்டு வேக வேகமாக மேலே ஏறிடும். பட் கடைசியாக அவங்க அந்த கிளாஸ் வாட்டர்லேருந்து கிளம்பும் போது எந்த இடத்துக்கு வந்து சேரணும்னு அவங்க நினச்சாங்களோ, எந்த குன்றுக்கு வந்து அவங்க சேரணும்னு நினச்சாங்களோ அங்கே வந்து ஒரு வழியாக சேர்ந்துருவாங்க. லூசியோட காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும், பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும். அவங்க இப்போ நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 மைல் தூரத்தில் ஒரு குன்று இருக்கும். லூசிக்கு நல்லாவே தெரியும் அதுதான் இந்த ஸ்டோன் டேபிள் இருக்கிற குன்றுன்னு. லூசிக்கு பின்னாடியே மித்த எல்லாருமே மேலே ஏறி வந்துருவாங்க. அஸ்லான் அவங்களுக்கு முன்னாடி கிளைட் ஆகி போயிட்டே இருப்பார். இவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. லூசி அப்படின்னு சூசன் ரொம்ப அமைதியாக கூப்பிடும். சொல்லு என்ன அப்படின்னு லூசி கேட்கும். என்னால் அவர் இப்போ பார்க்க முடியுது, ஐம் சாரி அப்படின்னு சூசன் சொல்லும். இட்ஸ் ஓகே அப்படின்னு லூசி சொல்லும். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்களா. மரங்களுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அவங்களால அங்கே இருக்கிற மிகப்பெரிய குன்றை பார்க்க முடிஞ்சுது, அஸ்லானோட குன்று. இவங்களோட நாட்களுக்கு அப்புறம் ஸ்டோன் டேபிள் இருந்த இடத்துல இவங்களாவே இங்கே இருந்தவங்களாவே ஒரு குன்று மாதிரி உருவாக்கியிருக்காங்க. நம்ம பக்கம் இருக்கிறவங்க காவலுக்கு கூட வெளியில் ஒழுங்காக யாரையும் வைக்காமல் வச்சுருக்காங்க. நம்ம சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எனிமீஸ் வந்து நம்மளை அட்டாக் அப்படின்னு அங்கே ட்ரம்கின் சொல்லிட்டு இருக்கும்போது ஷ் அப்படின்னு அங்கேருந்து 4 பேர், எட்மண்டு, லூசி, சூசன், பீட்டர், இவங்க 4 பேருமே ட்ரம்கினை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அஸ்லான் இப்போ அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார்ல, அவர் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி இவங்கள பார்ப்பாரு. அவங்களுக்கு முன்னாடி அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருக்கும். பசங்க 2 பேருமே பீட்டர் அண்ட் எட்மண்ட் இவங்க 2 பேருமே முன்னாடி நடந்து அவர்கிட்ட போவாங்க. லூசி அவங்களுக்கு வழிவிடும். சூசனும் அந்த குள்ள மனிதரும் பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. ஓ அஸ்லான் அப்படின்னு அரசர் பீட்டர் அஸ்லான் முன்னாடி ஒரு முட்டியில் உட்காந்து அஸ்லானோட கால்களை எடுத்து அவரோட முகத்துக்கிட்ட வைப்பான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்குது அண்ட் என்னை மன்னிச்சிடுங்க, இங்கே வந்ததுலேருந்து இவங்க எல்லாரையுமே நான் தப்பான வழியில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், முக்கியமாக நேற்று காலையில் அப்படின்னு பீட்டர் சொல்வான். மை டியர் சன் அப்படின்னு அஸ்லான் சொல்வார். தென் அவர் திரும்பி எட்மண்டை பார்த்து வெல்டன் அப்படின்னு அவர் சொல்வார். இதுதான் அவரோட வார்த்தைகளே. தென் கொஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப மோசமாக அமைதியாக இருந்துட்டு அவரோட டீப்பான வாய்ஸில் சூசன் அப்படின்னு கூப்பிடுவார். சூசன் எதுவுமே பதில் பேசாது. அது இப்போ அழுதுட்டுருக்குன்னு தான் அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. உன்னோட பயத்தை நீ பார்த்துட்டு இருந்திருக்க குழந்தையே அப்படின்னு அஸ்லான் சொல்வார். இங்கே வா, நான் உன் மேலே மூச்சு விடுறேன், எல்லாத்தையும் மறந்துடு, இப்போ நீ தைரியமாக இருக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரு. கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் அஸ்லான் அப்படின்னு சூசன் அமைதியாக சொல்லும். அண்ட் நவ் அப்படின்னு அஸ்லான் இப்போது நல்ல சத்தமான வாய்ஸில் கூப்பிடுவார். ஒரு கிட்டத்தட்ட அவர் அப்படியே கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி அவரோட வால் இருக்கும்ல, அது நல்லா சத்துன்னு அடிக்கும். எங்கே அந்த குட்டிக்குள்ள மனிதனை, ஃபேமஸான வாழ்வித்தக்காரரை, ஃபேமஸான வில்வித்தக்காரரை, சிங்கங்களை நம்பாமல் இருக்கிறவரை, இங்கே வாங்க பூமியின் மகனே, இங்கே வாங்க அப்படின்னு அவர் சொல்வாரா.
கடைசி அவர் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே அப்படியே கர்ஜித்து சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையாக அப்படியே கர்ஜிக்கிற மாதிரி இருந்தது. அட கடவுளே அப்படின்னு ட்ரம்கின் ரொம்ப பயந்து போய் சொல்வார். அப்படியே பேய பார்த்த மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 4 பேத்துக்குமே, இந்த பசங்க 4 பேத்துக்குமே அஸ்லானை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அஸ்லானுக்கு அங்கே ட்ரம்கினை பிடிச்சிருக்கு, அந்த குள்ள மனிதரை பிடிச்சிருக்குன்னு தான் இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுது. ஆனால் நம்ம ட்ரம்கினுக்கு அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் சிங்கத்தை பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சிங்கத்தை அவர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அப்படியே நடுங்கிட்டே அவரோட காலு உடம்பு எல்லாமே நடுங்கிக்கிட்டே அஸ்லான் முன்னாடி போய் நிற்பார். அம்மா பூனை குட்டி பூனையை வாயில் கவும்ல, அது பார்க்க எப்படி இருக்கும்? அதே மாதிரியே நம்ம ட்ரம்கினை அவரோட வாயால் கவ்விடுவார். அஸ்லானோட வாயில் ட்ரம்கின் ரொம்ப ரொம்ப மிசரபிளாக இருக்கிற பந்து மாதிரி தொங்கிக்கிட்டு இருப்பார். அஸ்லான் ட்ரம்கினை நல்லா அப்படியே ஷேக் பண்ணுவாரா. அவர் மேலே போட்டிருந்த அந்த மெயில் ஷர்ட்டு ஹெல்மெட்டு எல்லாமே டிக்குன்னு ஆடும். அப்புறம் அவரை அப்படியே மேலே தூக்கி போடுவார். காற்றுல அப்படியே மேலே அவர் பறப்பாரா. ஒரு நல்ல பெட்டில் ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்குற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகும் நம்ம ட்ரம்கினுக்கு. அதே சமயம் அது நல்லாவும் ஃபீல் ஆகாது. தென் அவர் அப்படியே கீழே விழுவாரா. அஸ்லான் அவரோட நல்லா வெல்வெட்டியாக இருக்கிற அவரோட 2 முன்னங்காலை வச்சு கீழே விழுகிற ட்ரம்கினை அவ்வளோ ஜென்டிலாக பிடிப்பார். அம்மாவோட கைகளில் விழுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜென்டிலாக பிடிச்சி அந்த கிரவுண்டில் திரும்ப அவரை நிற்க வைப்பார். என்ன குள்ள மனிதரே, இப்போ நம்ம நண்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு அஸ்லான் கேட்பாரா. இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்கின் ரொம்ப நடுங்கிக்கிட்டே சொல்லுவார். அவரோட வாயிலிருந்து வார்த்தையே வராது. நவ் நிலா மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க, சூரியன் உதயமாகிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட இழக்கிறதுக்கு இங்கே சுத்தமாக நேரம் இல்லை. நீங்கள் 3 பேரும், ஆதாமின் மகன்கள் 2 பேரும் பூமியின் மகனும் வேகமாக இப்போவே அந்த குன்றுக்கு கிளம்புங்க. நீங்கள் அங்கே என்ன பார்க்க போகிறீங்களோ அது கூட நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படின்னு அஸ்லான் சொல்வார். அந்த குள்ள மனிதர் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுட்டுருப்பார். பசங்களும் அஸ்லானை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. அவர் சொன்ன உடனே அதை ஃபாலோ பண்ணிடுவானுங்க. அவங்க 3 பேருமே வேகமாக அவங்க 3 பேரோட வாளை வெளியில் எடுத்து அஸ்லானை பார்த்து சல்யூட் பண்ணிவிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவாங்க. லூசி அவங்கள பார்க்கும். கொஞ்சம் கூட பீட்டரும் எட்மண்டும் இப்போ பார்க்குறதுக்கு பசங்க மாதிரி பாய்ஸ் மாதிரிலாம் தெரியல. ஒரு மென் மாதிரி தான் இருந்தானுங்க, ஆண்மகன் மாதிரி. அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. கிங் பீட்டராகவும் கிங் எட்மண்டாவும் அங்கேருந்து அவங்க 2 பேருமே கிளம்பி போனாங்க குள்ள மனிதர் கூட சேர்ந்து. சூசனும் லூசியும் அஸ்லான் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக வெளிச்சம் இப்போ மாற ஆரம்பிக்கும். அஸ்லான் முன்னாடியை விட இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தார். அவரோட தலையை நல்லா தூக்கி அவரோட பிடரி முடிய நல்லா அசைச்சு பயங்கரமாக கர்ஜிப்பார். அந்த சத்தம் நல்லா டீப்பாக லோவான நோட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க அது பயங்கரமாக சத்தமாகும். அவ்வளோ சத்தமாக கேட்கும். அந்த பூமியே அதிரும். சுற்றி இருக்கிற காற்று முழுக்க சரியாக வீசும். அந்த குன்றில் இருந்து நார்னியா முழுக்க அந்த சத்தம் பரவும். கீழே மிராஸோட கேம்பில் இருந்த ஆட்கள் எல்லாருமே எந்திரிச்சு ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முகம்லாம் பயங்கரமாக வெளுத்து போயிருக்கும். கையில் எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துருவாங்க. கீழே அந்த கிரேட் ரிவரில் நீர் தேவதைகளோட தலைகளும் ஷோல்டர்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். நல்ல பெருசாக இருக்கிற நிறைய தாடி வச்சிருக்கிற அந்த ஆரோட கடவுள் அந்த தண்ணிக்குள்ளேருந்து இப்போ எந்திரிக்க ஆரம்பிப்பார். அங்கே இருக்கிற எல்லா நிலத்துலையுமே அங்கே இருக்கிற எல்லா காடுகள்லையுமே பொந்துக்குள்ளே பதுங்கி இருந்த முயல்களோட காதுகள்லாம் அலர்ட் ஆக ஆரம்பிக்கும். தூங்கிக்கிட்டு இருந்த பறவைகள்லாம் அவங்களோட விங்ஸ்ல இருந்து இப்போ வெளியில் வருவாங்க. ஆந்தைகள் நரிகள் எல்லாமே கத்த ஆரம்பிக்கும். மரங்கள்லாம் அசைய ஆரம்பிக்கும். அங்கே இருந்த டவுனில் கிராமத்தில் இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே அவங்களோட குழந்தைகளை அவங்களோட மார்பு கிட்டக்க நல்லா ஒட்டி வச்சுட்டு ரொம்ப கண்ணை முழிச்சு பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்த நாயெலாம் அப்படியே பயத்தில் கத்தும். இருந்து நல்ல தூரத்தில் நல்ல வட துருவத்தில் இருக்கிற மலைகளில் இருந்த ஜெயின்ஸ்லாம் அவங்களோட கோட்டைகளுக்குள்ளே இருந்து அந்த இருட்டான கேட்வே வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அஸ்லானோட சத்தம் அந்த பூமி முழுக்க பரவ நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல சுற்றி எல்லா டைரக்ஷனில் இருந்துமே அந்த குன்றில் இருக்கிற எல்லா டைரக்ஷனில் இருந்துமே ஏதோ ஒன்று இருட்டாக அவங்கள நோக்கி வரதை சூசனும் லூசியும் பார்ப்பாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குமா, ஸோ ஏதோ கருப்பாக இருக்கிற மிஸ்ட்டு தான் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு நினப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது மிஸ்ட் இல்லை, அந்த காடே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அங்கேருந்த அந்த பூமியில் இருந்த எல்லா மரங்களும் அஸ்லான் இருக்கிற திசையை பார்த்து வர மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்துட்டுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மரம் மாதிரியே இருக்காது, மனித உருவம் எடுத்த மரங்களாக தான் எல்லாருமே இருப்பாங்க.
பெண்கள் தோற்றத்துலையும் ஆண்கள் தோற்றத்துலையும் சின்ன குழந்தைங்க தோற்றத்துலையும் வயசானவங்க தோற்றத்துலையும் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அஸ்லானை சுற்றி நின்று அவ்வளோ அழகாக பவ் பண்ணுவாங்க. அஸ்லான், லூசி அண்ட் சூசனை சுற்றி க்ரௌடு பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருமா. எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ திக்காக இருக்கும். சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அவங்க எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்னே லூசிக்கு தெரியல. ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தனால அவங்களாம் எங்கேருந்துடா வந்தாங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பையன் இருப்பான். ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். ஃபான் தோல் இருக்குல்ல, அதில் தான் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவனை சுற்றி நல்ல இந்த வைன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வைன் செடியாக இருக்கும்ல, அது மாதிரி அவனை சுற்றி மேலே உடம்புல போட்டிருப்பான். அவனோட முகம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். பையன்தானே அவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவன் ஃபேஸில் நிறையா தாடி நல்லா காட்டா மாதிரி இருக்கிறனால பையன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அவனை சுற்றி எக்கச்சக்க பொண்ணுங்க இருப்பாங்க. நிறைய அந்த நிம்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, இந்த வனதேவதைகள் மரதேவதைகள் மாதிரிலாம், அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அவங்களும் அவனை மாதிரியே ரொம்ப ஒயில்டாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ஒருத்தவர் இருந்தார். அவர் கழுதை மேலே உட்காந்துருந்தாரா. அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் அங்கே சடனாக வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரை பார்த்தும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒயினை ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடமே கலகலப்பா ஆயிரும். எல்லாருமே கத்தி கத்தி சிரிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு டான்ஸ் ஆடிட்டு, டேபிள் மேனர்ஸ்ன்ற ஒன்று அங்கே இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய விருந்தே அங்கே நடக்கும். யாரோட வாயும் அங்கே க்ளோஸே ஆகாது. எல்லாம் கத்தி கத்தி சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. விருந்து முடிஞ்சக்கப்புறம் தான் எல்லாரும் அமைதியாவாங்க. ஏன்னா அஸ்லான் இப்போ முன்னாடி வந்து நிற்பார். அங்கேருந்த எல்லாரோட ஃபேஸஸும் அவரை பார்த்து திரும்பும். கரெக்டாக அப்போதான் சூரியன் உதிச்சிட்டு இருக்குமா. லூசிக்கு ஒன்று ஞாபகம் வந்து சூசனோட காதில் இப்போ குசு குசுன்னு சொல்ல ஆரம்பிக்கும். நான் ஒன்று சொல்லவா சூ, எனக்கு அவங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும். யார் அப்படின்னு சூசன் கேட்கும். அந்த பையன் இருக்கான்ல, நல்லா காட்டா மாதிரி இருக்குல்ல ஃபேஸு, அவன் தான் பச்சூஸ். அப்புறம் அந்த கழுதை மேலே அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் தான் சைலனஸ். உனக்கு இது ஞாபகம் இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் டம்னஸ் அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொன்னார்ல அப்படின்னு லூசி சொல்லும். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டம்னஸ் இவங்கக்கிட்ட இந்த சைலனஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அப்போவே நான் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சைலனஸ்னால் யார் அப்படின்னு. சைலனஸ் வந்து ஒரு கிரேக்க கடவுள். எப்போவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் ஒயினை ஊற்றி கொடுத்துட்டே இருப்பார். அவரோட அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் பச்சூஸும். ஆனால் அவர் ரோமன் காட். அவர் வந்து காட் ஆஃப் ஒயின். அவரும் அப்படி தான் எல்லாருக்கும் ஒயினை ஊற்றி கொடுத்துட்டே இருப்பார். அவரை சுற்றி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தேவதைகள்லாம் இருப்பாங்க, பெண்கள்லாம் இருப்பாங்க. அவ்வளோ ஆட்டம் போட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு லூசி கேட்குமா. ஆமால, ஆனால் நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சூசன் சொல்லுமா. என்னது அப்படின்னு லூசி கேட்கும். அஸ்லான் மட்டும் இப்போ நம்ம கூட இல்லைன்னா இந்த பச்சூஸையும் அவர் கூட இருக்கிற இவ்வளோ பொண்ணுங்களையும் மீட் பண்ணுறதுல நான் சேஃபாகவே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு லூசியும் சொல்லும். இதோட சாப்டர் 11 த லயன் ரோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 12 சார்சரி அண்ட் சடன் வெஞ்சன்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.